அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவுக்கு லைக் போடுங்க. போன பாட்டில் நம்ம என்ன பார்த்தோன்னா, மூசா நபி வேதத்தை பெறுவதற்காக துர்மலையை நோக்கி சென்றாங்க. அப்போது அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த ஷான்மீரி என்பவன் மக்களிடம் வழி கெடுப்பதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொண்டான். அப்போது கோவத்துடன் திரும்பி வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்கங்கிறத பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 150 to 154 வசனம் வரைக்கும் கூறியிருக்கிறான். மூசா கோபத்துடனும் துக்கத்துடனும் தன் மக்களிடம் திரும்பி வந்த பொழுது அவர்களை நோக்கி, நான் இல்லாத சமயத்தில் நீங்கள் செய்த இந்த காரியம் மிக்க கெட்டது. உங்கள் இறைவனின் கட்டளையாகிய வேதனையை நீங்கள் அவசரப்படுத்துகிறீர்களா என்று கூறி அல்லாவின் கட்டளைகள் எழுதப்பட்ட கற்பலகைகளை எறிந்துவிட்டு தன் சகோதரரின் தலைமுடியை பிடித்து தன் பக்கம் இழுத்தார். அதற்கவர், என் தாயின் மகனே, இந்த மக்கள் நிச்சயமாக என்னை பலவீனப்படுத்தி என்னை கொலை செய்துவிடவும் முற்பட்டனர். ஆதலால் நான் ஒன்றும் செய்ய முடியாமல் ஆய்விட்டேன். ஆகவே என்னை அவமானப்படுத்தி எதிரிகள் சந்தோஷப்படுமாறு நீங்கள் செய்து விடாதீர்கள். இந்த அநியாயக்கார மக்களுடனும் என்னை சேர்த்து விடாதீர்கள் என்று கூறினர். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை நோக்கி, என் இறைவனே, எனக்கும் என் சகோதரருக்கும் நீ பிழை பொறுத்தருளுவாயாக. உன்னுடைய அன்பிலும் எங்களை சேர்த்து கொள்வாயாக. கிருபை செய்வர்களில் எல்லாம் மிக்க கிருபையாளன் என்று பிரார்த்தனை செய்து கூறினார். பிறகு அல்லாஹ் மூசாவை நோக்கி கூறினான், எங்கள் காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டார்களோ அவர்களை நிச்சயமாக அல்லாவின் கோபமும் இழிவும் இந்த உலக வாழ்க்கையிலேயே அதிசீக்கிரத்தில் வந்தடையும். பொய்யை கற்பனை செய்பவர்களுக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுப்போம். எனினும் இத்தகைய பாவங்கள் செய்து கொண்டிருந்தவர்களிலும் எவர்கள் கைதேசப்பட்டு அதிலிருந்து விலகி உண்மையாகவே நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்களின் பாவத்தை அதற்கு பின்னர் நிச்சயமாக உங்கள் இறைவன் மன்னித்து கிருபை செய்பவனாக இருக்கிறான். இதன் பிறகு மூசாவுடைய கோபம் தணிந்த பின்னர் அவர் அந்த கற்பலகைகளை எடுத்து கொண்டார். அதில் தங்கள் இறைவனுக்கு அஞ்சுபவர்களுக்கும் நேரான வழியும் அருளும் இருந்தன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க துர்மலைக்கு சென்றபோது அவர்களுடைய சமுதாயத்தார் சோதனைக்கு ஆளாக்கப்பட்டார்கள். இதை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் துர்மலையில் வைத்து தெரிவித்த போது அவர்கள் பலகையை வீசி எறியவில்லை. ஆனால் அதை அவர் நேரடியாக கண்டபோது பலகையை வீசி எறிந்தார். அல்லாஹ் மூசாவுக்கு அருள் புரிவானாக. ஒன்றை காதில் கேட்பது அதை கண்ணால் பார்ப்பதை போன்றதல்ல. இஸ்ரவேலர்களின் பாவ மன்னிப்பு. காளை கன்றை தங்களது கடவுளாக எடுத்து அதற்கு வழிபாடு நடத்தியது அது தவறென்று உணர்ந்த அந்த சமுதாய மக்கள் கைதேசப்பட்டு தங்களது அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரினர். அல்லாவும் அவர்களது கோரிக்கையை ஏற்று மன்னிப்பு வழங்கினான் என்பதை இந்த வசனம் கூறுகிறது. அதாவது அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 149வது வசனத்தில் கூறுகிறான், அன்றி வேதத்தை கொடுக்க மூசாவுக்கு நாம் 40 இரவுகளை வழங்கியிருந்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் அவர் திரும்பி வருவதற்குள்ளாகவே நீங்கள் வரம்பு மீறி ஒரு காளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள். நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று இதற்கு பின்னும் நாம் உங்களை மன்னித்தோம். நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு தௌராத் எனும் வேதத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய சட்டத்திட்டங்களையும் நாம் கொடுத்தோம். பிறகு மூசா தனது மக்களிடம், காளை கன்றை கடவுளாக கற்பனை செய்ததன் மூலம் உங்களுக்கே தீங்கிழைத்து விட்டீர்கள். எனவே உங்களை படைத்தவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், உங்களையே கொன்றுவிடுங்கள். இதுவே உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நல்லது என்று கூறியதை நினைவூட்டுவீராக. அவன் உங்களை மன்னித்தான். அவன் மன்னிப்பை ஏற்பவன், நிகரற்ற அன்புடையான். தங்கள் வழி தவறிவிட்டதை உணர்ந்து அவர்கள் கைதேசப்பட்ட பொழுது
எங்கள் இறைவன் எங்களுக்கு அருள் புரிந்து எங்களை மன்னித்து விட்டால் நஷ்டமடைந்தோர் ஆவோம் என்றனர். இதன் பிறகு காளை கன்றை வழிபற்ற குற்றத்திற்கு வருத்தம் தெரிவிப்பதற்காக இஸ்ரவேலர்கள் 70 பேரை அழைத்து கொண்டு தன்னிடம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருமாறு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான். அதன்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தாமே முன்னின்று அவர்களில் 70 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களுடன் அல்லாஹ்விடம் வருத்தம் தெரிவிப்பதற்காக புறப்பட்டு சென்றார்கள். அவர்கள் அந்த இடத்தை அடைந்தபோது, மூசாவே, அல்லாஹ்வை நாங்கள் நேரில் காணாத வரை உண்மை நம்ப மாட்டோம் என்று கூறினர். நீ அல்லாஹ்வுடன் உரையாடி உள்ளீர், எனவே எங்களுக்கு அல்லாஹ்வை காட்டுவீராக என்று கூறினர். உடனே அவர்களை இடிமுழக்கம் தாக்கியது. அவர்கள் அனைவரும் இறந்தனர். அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து நின்று இவ்வாறு பிரார்த்தித்தார்கள். அதாவது, என் இறைவா, இஸ்ரவேலர்களில் உள்ள சிறந்தவர்கள் அழிக்கப்பட்டு விட்ட நிலையில் நான் அவர்களிடம் திரும்பி சென்றார் அவர்களுக்கு என்ன பதில் கூறுவேன்? அழிக்கத்தானே வேண்டும் என நீ நினைத்தால் என்னையும் இவர்களையும் இதற்கு முன்பே அழித்திருக்கலாமே என்றார். இதன் பிறகு அல்லாஹ் அந்த மக்களை மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பினான். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் 7வது அத்தியாயத்தில் 155வது வசனத்தில் கூறுகிறான். மூசா நாம் குறித்த நேரத்தில் தூர்மலைக்கு தம்முடன் வருவதற்காக தம் மக்களில் 70 ஆண்களை தேர்ந்தெடுத்தார். அவர்களை பூகம்பம் பிடித்து மூர்ச்சையாகி விழுந்ததும் அவர் தன் இறைவனை நோக்கி, என் இறைவா, எங்களை அழித்துவிட வேண்டும் என்று நீ கருதியிருந்தால் இதற்கு முன்னதாகவே என்னையும் இவர்களையும் அழைத்திருக்கலாமே. எங்களில் உள்ள சில அறிவினர்கள் செய்த குற்றத்திற்காக எங்கள் அனைவரையும் நீ அழித்து விடுகிறாயா? உன்னுடைய சோதனையை அன்றி வேறில்லை. இதனை கொண்டு நீ நாடியவர்களை வழி தவறி விடுகிறாய். நீ நாடியவர்களை நேரான வழியில் செலுத்துகிறாய். நீதான் எங்களுடைய இறைவன். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக. மன்னிப்பவர்களின் அனைவரிலும் நீ மிக்க மேலானவன் என்றும் பிரார்த்தித்து கூறினார். மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் 2வது அத்தியாயத்தில் 55-56வது வசனத்தில் கூறுகிறான். நீங்கள் மூசாவே, அல்லாஹ்வை நாங்கள் நேரில் காணாத வரை உம்மை நம்ப மாட்டோம் என்று கூறியதை எண்ணி பாருங்கள். உடனே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கவே உங்களை இடிமுழக்கம் தாக்கியது. பின்னர் நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் இறந்த பின்னரும் உயிர் தந்து உங்களை நாம் எழுப்பினோம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நாடோடியாக சுற்றிய இஸ்ரவேலர்களை பற்றி பார்க்கலாம்.